ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழங்கின தன்னுடைய அன்பின் தந்தவர்களாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பி சொல்லி மத்தியான வேளையிலே தாவீது உம்மை நோக்கி முறையிடும் பொழுது தாவீதுடைய கூக்குரலை கேட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியான நேரத்துல எத்தனையோ விதமான பலவீனமான நேரங்களிலே கூட கர்த்தர் ஒரு கூட்ட ஜனமாய் சேர்த்து தெரிந்து கொண்டிருக்கிற திருவைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவளாய் போகாதபடி என் சரீரத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களாலலாம் உள்ள வர முடியுது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்த TLW பிரேயர் ஃபெலோஷிப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இதனோடு இணைந்த ஐயா அவர்கள் ஐயாவை ஒரு தடவை அவங்களுடைய சபைக்கு நாங்கள் போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை முரளி ஐயா எனக்கு கொடுத்தாரு. அவருக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். மற்றும் ரயில்வே எம்ப்ளாயிஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மூலமாக அன்னசாலமோகன் மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததான எங்களை பார்த்தோம்னா நாங்கள் ஒரு கிராமப்புறத்துல தான் எங்களுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். பட்டாபுரம் அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற ஒரு கிராமத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இப்படியும் எங்களை கொண்டு பயன்படுத்துகிற கிருபைகளுக்கால் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த வாய்ப்பை தந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். செபிக்கிற ஒரு சில கூட்டத்தின் நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். செபிக்கிறவர்கள் தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் மாற முடியும். ஆமென். அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். செபிக்கிறவர்கள் தான் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். ஆமென். யாரெல்லாம் அதாவது பெண்களாய் இருந்தாலும் அடுப்பின் அடியிலே கிடக்கிறவர்களாய் இருக்கிற எங்களை கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். செபிக்கின்ற பலிபீடங்கள் தான் கட்டப்படும். ஆமென். யாரெல்லாம் நீங்க செபிக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், நம்முடைய வாழ்க்கையும் என்ன பண்ணும், கட்டப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். செபிக்கிற பலிபீடங்கள் சீர்படுத்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எலியா ஒரு தனி மனிதனாய் செயல்பட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒரு எலியா சவால் நிறைந்த வாழ்க்கையோடு வாழும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, செய்தார். உண்மையாகவே இவங்களெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கு. ஏன் சொன்னா இவ்வளவு வேலைகள் மத்தியிலும், நெருக்கடிகள் மத்தியிலும், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் சொன்ன ஒரு தாகத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா? ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ஒரு சிலர் பர்சன் ஆண்டவர் ரொம்ப தெரிந்து கொள்வாங்க. 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்மைதானே? 12 பேர்ல விசேஷமானவர்கள் ஒரு 3 நபரை ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போவார். மறுரூப மலையில செபிக்கிற நேரங்கள் எல்லாம் அவங்க கொண்டு போறாங்க. அப்படியா கர்த்தர் உங்களை வைத்திருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியா இங்க செபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த கூடுகைக்காக எடுத்த தலைப்பு வேணும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் நிறைய காரியங்கள், மோசையை குறித்து, நெகேமியாவினுடைய வாதங்களை குறித்து வேதத்துல பார்க்கும்பொழுது ஆழமான ஒரு காரியங்களுக்குள்ள போகும்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு தெளிவாய் காண்பித்த காரியம் நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 24 வரை. அந்தபடி முந்தைய நடைமுறைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே உண்மையான ஆவிகளோடாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வாசிக்கும் பொழுது 2 மனிதர்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புதிய மனுஷன். இந்த 2 மனிதர்களை குறித்து நாம் இன்னைக்கு தெளிவான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். வேதத்துல பாவம் எப்படி வந்தது, அது யார் மூலம் நிவர்த்தி செய்யப்பட்டது, இப்பொழுது அது எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவம் யார் மூலமா வந்தது உலகத்துக்கு? ஆதாம் ஏவாள் மூலமா, சாத்தான் மூலமா. இந்த பிக்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த பிக்சர் அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணேன். உண்மையிலேயே நான் கொண்டு
இருக்காங்க. இப்போ ரெண்டு மனுஷன் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன் வந்து பழைய மனுஷன், இன்னொரு மனுஷன் புதிய மனுஷன். இந்த ரெண்டு மனுஷனுடைய தன்மைகளை குறித்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுமா, கலைத்து போடணும். இதுல இருந்து ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒண்ணு, பழைய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா அவன் மோசம் போகிறவன். எப்படி மோசம் போகிறவன். இரண்டாவது, இச்சைகள் நிறைந்தவன். மூன்றாவது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைகளை கெடுப்பவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பழைய மனுஷனை பார்க்கும் பொழுது முதல்ல பாத்தீங்கன்னா மோசம் போகிறவன், இரண்டாவது இச்சைகள்னாலே கெட்டு போகிறதான பழைய மனுஷன் சொல்லி 3 காரியங்களை பார்க்கிறோம். இந்த பழைய மனுஷன் கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம், மோசம் போகாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. மோசம் யாரை மோசப்படுத்துறது? இந்த பிசாசானவன், பழைய பாம்பு, மலு சர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் அவனுக்கு ஒன்று உண்டு, மனுஷன் கொலைபாதகன். மனுஷர்களை கொலை பண்ணுகிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய. எதனால கொலை பண்றோம்? வார்த்தையினால, செயலினால, நடத்தையினால. இப்படி இந்த மோசம் போகிறவன் மனுஷருக்குள்ள என்ன பண்றான், கிரியை செய்கிறான். யோவான் 8:44 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் என்ன பண்றான், சத்தியத்திலே பேசுகிறதில்லை. அவன் பொய்யனோ, பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அந்த மனுஷன் கொலைபாதகன், மோசம் போகிறவன் எப்படி இருக்கிறான்னா மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் சத்தியம் அவனுக்குள்ள இல்லாதபடியினால அவன் சத்தியத்திலே பேசுகிறதில்லை. அவன் பொய்யனாய் இருக்கிறான். இப்படிப்பட்டதான சுபாவங்களை நாம் என்ன பண்ணுமா, கலைத்து போட வேண்டும். நமக்குள்ள மனுஷர்களாகி நமக்குள்ள சில நேரங்களிலே வேலை செய்கிற நேரங்கள் இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற நேரங்கள் இருக்கலாம், நமக்குள்ள மோச காரியங்கள் என்ன பண்ணுது, கோபம் அதிகமா வரும் இல்லையா? நமக்கு ட்ரஸ்ட் அதிகமா இருந்தா என்ன ஆகும், எரிச்சல் அதிகமா வரும். இதை யார்கிட்ட காட்டும், பிள்ளைகளிடத்துல. மற்ற காரியங்களை நம்ம காட்டும் பொழுது இது யாருக்குரிய சுபாவம் என்றால் மோசம் போகிறவனாகிய பிசாசினுடைய சுபாவங்களாய் மாறுகிறது. இதை நாம் அறிந்து நம்மை நாமே நிதானிக்கும் பொழுது புதிய மனுஷனை நாம் என்ன பண்றோம், கணித்து கொள்கிறவர்களால் மாறுகிறோம். இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், இச்சை நிறைந்தவன். எப்படி இருக்கிறானா, இச்சைகள் நிறைந்தவனா இருக்கு. எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், பிரியமா இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று யோவான்ல வாசிக்கும் பொழுது 2:15-16 வாசிக்கும் பொழுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல காணப்படுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க காணப்படுச்சு, இந்த ஏதேன் தோட்டத்துல தான் இந்த காரியங்கள். புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கமா விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கண்ணியை பறித்து என்ன பண்ணாங்களா, புசித்தார்கள் பார்க்கிறோம். இதுல காணப்படுறது என்னன்னா கண்களின் இச்சை பணம், இரண்டாவது மாம்சத்தின் இச்சை பதவி, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு பெரும்பாலான மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன பண்ணுது, கிரியேச்சர். விசேஷமாய் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ளதான் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுது, செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஏவாள பார்க்கும்பொழுது கண்களின் இச்சை, பார்க்கும்பொழுது ஒரு அட்ராக்ஷன், பார்வைக்கு இன்பம், இரண்டாவது மூன்றாவது புத்தியை தெளிவிக்கிறதுக்கான ஒரு விருட்சமா இருந்தது. இந்த சிம்சோனுடைய வலிமையை நம்ம வேதத்துல வாசிப்போம். யாருமே படிக்காதவங்க எல்லாமே வேதத்தை நம்ம அறிந்தவர்கள் தெரிந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நிறைய பலத்தை கற்றுக் கொடுத்தார், நிறைய பவர் அவருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவரு கொடுக்கிறார். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, பலன் இழந்து கர்த்தருடைய பிளானிங், அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, எழுந்து போறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிசாசு ஆனவன் என்ன பண்றான், இச்சைகள் நிறைந்தவனா இருந்து நமக்குள்ள பலவிதமான ஆசைகளை கொடுத்து எல்லா காரியங்களும் நமக்கு என்ன பண்ற, வேறு வழியால் நம்மை திருப்பக்கூடியவனாய் மாறுகிறான். இவன் யாருன்னா பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். மூன்றாவது பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா நம்மை கெடுத்து போடுகிறான், நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறான், நம்முடைய நடத்தைகளை என்ன பண்றான், கெடுத்து போடுறான். அவனுடைய நோக்கம் ஃபுல்லா நம்ம மேலதான் இருக்கு. பிசாசுடைய நோக்கம் எல்லாமே கிறிஸ்துவ பிள்ளைகள், செபிக்கிற பிள்ளைகள், வேத வாசிக்கிறவங்க, உண்மையா வாழ்வு நினைக்கிறவங்க, அவங்க
மகிமையின் சாயல் இருந்தது, ஆளுகையின் சாயல் இருந்தது. இந்த ஆளுகையின் சாயலையோ மகிமையின் சாயலையோ என்ன பண்ணா? இழக்க பண்ணினா. எல்லாவற்றையும் இழக்க பண்ணி தேவனோடு உறவாடின உறவை அவன் என்ன பண்ணிட்டான்? கெடுத்து போட்டான். அந்த கெடுத்து போட்ட தன்மையை மறுபடியுமாய் தேவன் கட்டும்படி இந்த உலகத்துல வந்தாங்க. நான் பின்னாடி அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அவன் எப்படி இருக்கிறான்னா கெடுத்து போடுகிறவனாய் காணப்படுகிறார். இந்த 3 வகையான காரியங்களை நாம் வகை அறிந்தவர்களாய் மாற வேண்டும். எப்படி நன்மை, எப்படி தீமை என்று சொல்லி நாம் வகை எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார். புதிய மனுஷனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபேசியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது புதிய மனுஷனுடைய தன்மை மெய்யான நீதி. ஆமென், ஹல்லேலூயா. மெய்யான நீதி, 2வது பரிசுத்தம், 3வது தேவ சாயல். 3 காரியத்தை இங்க பார்க்கிறோம். பழைய மனுஷனுடைய சுபாவத்துல 3 காரியங்கள், புதிய மனுஷனுடைய சுபாவத்துல 3 காரியங்கள். புதிய மனுஷனுடைய சுபாவம் என்ன இருக்குன்னா மெய்யான நீதி. அப்போ மெய்யான நீதினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பரிசேயரின் சதிசேயருடைய நீதியும் உங்களுடைய நீதி என்ன பண்ணுமா? அதிகமா இருக்கணும். நீதினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசேயருடைய நீதி என்ன, சதுசேயருடைய நீதி என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, வாரத்துல நாங்க என்ன பண்ணுவோம்? 2 நாள் உபவாசிப்போம், எங்க தசம பாகங்கள் எல்லாம் நாங்க கொடுப்போம். எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணாங்க? தசம பாகத்தை செலுத்தினார்கள். உண்மையுள்ள வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார் மத்தியில, அவர்களை காட்டிலும் உங்களுடைய நீதியும் என்னுடைய நீதி எப்படி இருக்கணும்னா அதிகமா இருக்கணும். அப்போ நீ அதிகமா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வாரத்துல 2 நாள் உபவாசம் எடுக்கணுமா, தசமமாக செலுத்தணுமா, இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டே வரோம். ஆனால் இன்னொரு நீதி என்னன்னா, பசியா இருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடல் நமக்கு காண்பித்துட்டு போயிருக்கிறார். என்ன ரோல் மாடல்? பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா, சிறையில் இருந்தேன் என்ன பண்ணீங்க? விசாரிக்க வந்தீங்க. அப்போ பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் நம்மளுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனாகிய நம்முடைய நீதி அதிகமா இருக்கும் பொழுது தேவன் புதிய மனுஷனாய் நம்ம என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2வது ஒரு காரியம் பரிசுத்தமான ஒரு காரியம். இந்த பரிசுத்தம் எதுல வேணும்னா, நிறைய வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும். நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை என்ன பண்ண முடியாது? தரிசிக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேத பகுதியில் எடுத்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கு. நமக்கு நேரம் இல்லாதபடியா யோசேப்பினுடைய வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கை எல்லாம் பரிசுத்தமா இருந்தது. பரிசுத்தமா இருந்தபடியா தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அப்போ புதிய மனுஷனுக்குள்ள என்ன ஆகிருக்குன்னா மெய்யான ஒரு நீதி அவங்களுக்குள்ள இருக்கும். 2வது பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். 3வது தேவ சாயலை அவர்கள் என்ன பண்றாங்க? தரித்துக் கொள்றாங்க. நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். ரெஃபரன்ஸ் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 45 இருந்து 49 வரை வாசிக்கும் பொழுது, மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். தேவன் தம்முடைய சாயலாகவே என்ன பண்றாரு? மனுஷன் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கிறார். ஆனா யோவான் 3:2 வாசிக்கிறோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியப்படல. ஆனா அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கும் பொழுது அவர் சாயலாகவே நாம் என்ன பண்ணமா இருக்கணும். அப்போ பழைய மனுஷனுடைய சுபாவத்தை மோசம் போக்குறவர், 2வது இச்சைகள் நிறைந்தவர், 3வது நம்மை கெடுக்கிறவர். ஆனா புதிய மனுஷனுடைய சாயல் பாத்தீங்கன்னா மெய்யான நீதி, 2வது பரிசுத்தம், 3வது தேவ சாயலை நமக்கு என்ன பண்ற ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி பழைய மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா, முந்தின ஆதாம் 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்கும் பொழுது, முந்தின மனுஷன் யாருன்னு சொன்னா ஆதாம். இவன் பூமியில் இருந்து வந்தவன். அவன் தான் யார்?
நம்ம எல்லாம் உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து. முதல்ல பழைய மனுஷனுடைய சுபாவத்தை பார்த்தோம், இரண்டாவது புதிய மனுஷனுடைய சுபாவத்தை பார்த்தோம். இந்த பழைய மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய மனுஷன் ஆதாமில் இருந்து வந்ததான வம்ச வழி. புதிய மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் ரெண்டு காரியங்களை பார்க்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, பழைய மனுஷன் எப்படின்னா பழைய வஸ்திரங்களை போல இருப்பான். அது என்ன ஆயிடும்? கிழிச்சு போயிடும். ஆனா புதிய மனுஷன் என்ன பண்ணுவான்? புதிய வஸ்திரத்தை போல இருப்பான். புதிய வஸ்திரம் எப்படி இருக்கும்? புதுசாவே இருக்கும். அது நாளுக்கு நாள் வேத வசனத்தின்படி தன்னைத்தானே நம்ம புதுப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். புதிய வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? பழைய வஸ்திரத்தோட இணைக்க முடியாது. இணைக்கணும்னா அது என்ன பண்ணும்? கிழிச்சு போயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான்னா பழைய திராட்சை ரசத்தை போல இருக்கிறான். அது என்ன ஆயிடும்னா கெட்டு போயிடும். புதிய ரசத்தோட பழைய ரசத்தை என்ன பண்ண முடியாது? சேர்க்க முடியாது. அதுவும் கெட்டு போயிடும், இதுவும் கெட்டு போயிடும். சோ புதிய ரசத்தை நாம் மாற்றுகிறவர்களாய் நாம் என்ன பண்ணோம்? மாற வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனுடைய குணம் என்ன தெரியுமா? புளித்த மாவு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா துர்குணமா இருப்பாங்க, பொல்லாப்பா இருப்பாங்க. பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லா நேரங்களும் நமக்குள்ள என்ன ஆகும்? துர்குணமே உருவாகும், பொல்லாமை நினைக்கிற எண்ணம். ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தை தான் புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை என்ன அப்படின்னா, தனக்கானவைகளுக்கு அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ புதிய மனுஷனுடைய குணம் என்னன்னா புளிப்பில்லாத ஒரு அப்போ என்ன அப்படின்னா துப்புரவு, உண்மை, தூய்மை. இப்ப நம்ம நினைக்கிறோம் துப்புரவு பணியாளர்களை பார்ப்போம், சுத்தம் பண்ணாதான் நிறைய எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட தூய்மையும் உண்மையும் மிக அவசியம். அப்படிப்பட்ட புதிய மனுஷனை நாம் என்ன பண்ண வேணும்? தரித்து கொள்ள வேணும். இப்போ மூன்று பழைய மனுஷனையும் பார்த்தோம், புதிய மனுஷனையும் பார்த்தோம். பழைய மனுஷன் யார்? ஆதாம். புதிய மனுஷன் யாரு? கிறிஸ்து. பழைய மனுஷனுடைய குணங்கள் என்ன? கேரக்டர் என்ன? புதிய மனுஷனுடைய குணங்கள் என்ன? நம்ம கிறிஸ்துவர்களாகி நமக்குள்ள ஒரு தனி ஸ்பெஷல் ஒரு கிரேட் கேரக்டர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சாயலை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்க்கக்கூடிய தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியும். இப்போ மூன்று மனுஷர்களை பார்க்க போறோம். ஒன்று ஆவிக்குரிய மனுஷங்க. ஆவிக்குரிய மனுஷங்க ஏன்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான், நான் இதை சொல்லிட்டு கடந்து போறேன். அதனாலதான் வசனத்தை நானே சொல்லிட்டேன். இப்போ மூன்று மனுஷர்கள் இருக்காங்க. ஒண்ணு ஆவிக்குரியவர்கள், ரெண்டு மாம்சத்துக்குரியவர்கள், மூன்று ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மனுஷர் நம்ம பார்க்கிறோம்? மூன்று மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய மனிதர்கள். ஆவிக்குரிய மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேதத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அவன் மற்றொரு நாளை நிதானிக்க, மற்றொரு சொல்லி அவன் நிதானிக்க மாட்டான். தன்னைத்தானே அவன் நிதானிக்கும் பொழுது சரியான ஒரு வழிநடத்தல் அவனால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஆவிக்குரியவராய் இருந்த தாவீது ராஜா மிக சிறப்பாக செயல்படுகிறார். 2 ராஜாக்கள் 1:14 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ செய்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், உன் வீட்டுல இருக்கிற எல்லா சூழ்நிலையில கூட தாவீது ஒரு பெரிய ராஜா, ஆனாலும் என்ன பண்ண? அவர் தேவனுக்கு பயந்து நடந்தார். சில நேரங்கள் சில காரியங்கள் அவர் செய்யும் பொழுது சொல்லுவாரு, நான் மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நாமும் கூட ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஏன் ஆவிக்குரிய பிள்ளையாய் தாவீது இருந்தார்னா, சவுல் பயங்கரமான ஒரு மூர்க்கமாய் நடப்பார். சவுலுடைய கேரக்டர் பார்க்கும் பொழுதே ரொம்ப வித்தியாசமா அதுல இருக்கும். ஆனாலும் ஒரு வார்த்தை அதுல இருக்கும், அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, காய் மகரமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்துல இருக்கு. காய் மகரமாய், காய் மகரமாய் அப்படின்னா அவன் மரண பரியந்தம் தாவீது என்ன பண்ணான்? ஒரு காய் மகரமாய் பார்த்தாராம். எல்லா சூழ்நிலை தன்னுடைய மருமகள் தான், ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒரு எதிரி மாதிரியே ஒரு பார்வை என்ன பார்த்தாரு? சவுல் பார்த்தார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனா அந்த நேரத்துல கூட சவுலை சாகடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது
மேல நான் எப்படி கை வைக்க முடியும்? ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இருக்கிற இடங்கள்ல கூட நம்ம அப்படிதான் நம்ம நடக்கும்போது, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். மோசையை போல, மோசைக்குள்ள இருந்தது என்ன இருந்ததுன்னா ஒரு தேவனுடைய அபிஷேகம். இஸ்ரவேல் மக்களுக்காக ரொம்ப ரெக்யூஸ்டான பிரேயரை பண்றது யாருன்னா மோசஸ். அந்த மோசஸ் உடைய காரியத்தை பார்க்கும்போது தெளிவான ஒரு வார்த்தை என்ன பண்றாரு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய நபர்கள் நம்ம பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியவர்கள் சவுலை குறிச்சு பார்த்தோம். ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் பார்க்கும் பொழுது இந்த கோலியாத்தை போல நிறைய வந்து ஒவ்வொரு மனுஷங்களை எடுக்கும் பொழுது வேதத்துல ரொம்ப அழகா பார்க்கணும். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய ரெஃபரன்ஸை படிக்கும் பொழுது ரொம்ப ஆழமான ஒரு காரியங்கள் என்ன பண்றோம் பார்க்கிறோம். மூன்றாவது எலியாவை பார்க்கிறோம். ஆவியின் வரம், அவருக்குள்ள இருக்க அபிஷேகம் என்ன தெரியுமா? ஆவியின் வரம். மோசைக்குள்ள இருந்தது தேவ ஆவி. அந்த ஆவியை 70 பேர் கொடுத்துட்டு போறாங்க. நான் வரும்போது சொன்னாரு, ஐயா ஒரு பெரிய அழகான ஒரு வார்த்தை, நான் நினைச்ச ஒரு காரியம், எனக்குள்ள இருக்கிற பானத்தை ஐயா மூலமா ஆண்டவர் சொன்னார். எப்படியாவது என் பிள்ளைகளை உருவாக்கணும். ரொம்ப கஷ்டம் தான் எங்க பகுதியில் என் பிள்ளைகளை உருவாக்குறது பயங்கரமான ஒரு காரியம். ஆனா அந்த தாட் நமக்குள்ள இருக்கிற காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ள வளர்த்துட்டு போகணுமா அப்படின்ற ஒரு வார்த்தை உண்மையிலே மோசேயுடைய வாழ்க்கையில அவர் செய்த காரியங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப பதிந்து பேசுகிற ஒரு ஜெபம். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாய் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம்ல. நம்ம பாரமே என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான். நிறைய நேரம் என்னுடைய குறிப்பை நான் பாயிண்ட்ஸ் எதுலையுமே நான் காட்ட மாட்டேன். எனக்காக ஜெபித்த நாட்களே கிடையாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்ப மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். மோசே கூட அப்படிதான் அவர் செஞ்சாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப அழகா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. என்ன தெரியுமா? நீங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும்னு ஒரு வார்த்தை வரும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை வரும். ஆனா அந்த வார்த்தையை நம்ம எல்லாமே வாகனத்துல ஒட்டி வச்சுப்போம். நம்ம கார்லயோ இல்ல பைப்ல போகும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணுவோம்? ஒட்டி வச்சிருவோம். அப்ப ஒட்டி வைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? நம்ம சமூகம் இப்படிதான் போல, இந்த வார்த்தை தான் நம்ம நினைப்போம். ஆண்டவர் ரொம்ப அழகா மோசே மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிடுறாரு. இந்த ஆர்வம் என்ன பண்றாரு? இவங்க இஸ்ரவேல் ஆண்டவர் பலகை வாங்க மேல மோசே போறதுக்குள்ள, சீனாய் மலை மேல போறதுக்குள்ள கீழே என்ன பண்றாரு? கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி தெய்வங்களை வணங்கி அவங்க சேவிக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படி பண்ணும் பொழுது இந்த மோசைக்குள்ள பெரிய காரியம், நான் இனி உங்க மத்தியில என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்காரு. என்னுடைய மகிமையோ உங்களுக்கு வராது, என் கிருபையோ உங்களுக்கு வராது, இனி நானும் உங்களை சந்திக்க மாட்டேன், நான் ஆலயத்துக்கு புறவே தான் என்ன வந்து நீங்க என்ன பண்ணோம் பார்க்கணும்னு சொல்றப்போ மோசையுடைய ஜெபம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க இங்க வரலன்னா நாங்க இவ்விடத்தை விட்டு கடந்து போக மாட்டோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க பேரை திருப்பி போட்டாலும் திருப்பி போடுங்க ஆண்டவரே, நீங்க வரலன்னா இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். உங்க மகிமை இங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க லாஸ்ட் அந்த வசனம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் என்ன சொல்ற? மோசே, என் முகத்தை நீ பார்க்க முடியாது, என் முகத்தை பார்த்தா என்ன பண்றீங்க? செத்து போயிடுவீங்க. ஆனா என் பின்புறத்தை நீ பார்ப்ப, என் முதுக பார்ப்ப. அப்ப ஒரு நபர் வந்து நம்ம முன்னாடி போனாதான் அவனுடைய முதுக நம்ம பார்க்க முடியும். அப்பதான் 14ஆவது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்ன ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல நம்மோடு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன புரியல, முதுகை ஏன் ஆண்டவர் காட்டுறாரு? அவர் முன்னாடி போனாதான் அவருடைய முதுகை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகம், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு ஆபிரகாமை போல, ஒரு தானியலை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு காலேபை போல, இவர்கள் எல்லாம் யாருன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? வைத்திருக்க. இந்த பட்டியல்ல கர்த்தர் நம்மையும் வைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில நானும் ஒரு மோசே போல இருக்கணும். என்னையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற்றுங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, மாம்சத்துக்குரியவர்கள் யாரு அப்படின்னா சவுலை குறிச்சு பார்க்கிறோம். கோபமாய் அந்த காய் மகன் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப கோபமா இருப்பார் நிறைய நேரங்கள். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது
1000 எத்தனை பேரை சாவடிக்கிறோமோ அவங்களுக்கு ஹைலைட். வேதத்துல பார்க்கும் பொழுது ராஜாக்களா எழுப்பும் பொழுது எத்தனை பேரை அவங்க என்ன பண்றாங்க, போர்ல அவங்க வீழ்த்திட்டு வராங்களோ அதுதான் மகிமை. அப்போ அந்த பெண்கள் பாடும் பொழுது தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 போது அதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் ஆன அந்த தாயின் மகன் தான் ஆண்டவர். அந்த மாம்சத்துக்குரிய நம்மளோட கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன பண்ணா மாம்சத்துக்குரிய காரியங்களை ஒழித்து விட வேண்டும். ஆரோனை குறிச்சு பார்க்கிறோம், லோத்தை குறிச்சு பார்க்கிறோம், உலக கவலைகள், கேயாசை குறிச்சு பார்க்கிறோம், இச்சைகள் நிறைந்த பாதாம் ஏவால பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் அவர்கள் என்ன பண்றாங்க, மாறி போகிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாம்சத்துக்குரியவர்களாய் மாறுறோம். நம்மளாம் யாருன்னா ஆவிக்குரியவர்கள், வானத்துக்குரிய சாயலை அணிந்து கொள்ள கொஞ்ச நேரம் வந்துடும் தான் நமக்கு. நம்முடைய சுபாவம் எல்லாருமே சொல்றோம், இப்ப நம்ம கூட கோவப்படாம இருக்க முடியும். ஆனா அனலைஸ் பண்ணணும். சூரியன் மறைந்து போகிறதுக்குள்ள நம்முடைய கோபங்கள் என்ன பண்ணணும், அழிக்கப்படணும். நம்மளே நிதானிச்சு நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டது தப்பு, நம்ம இந்த காரியத்துக்கு சகோதரர் பேசுறது தப்புன்னு சொல்லி நாமளே போய் என்ன பண்ணிடணும், ஒப்புரவாகிற தன்மைகளை கற்றுக்கொள்ளணும். மூன்றாவது ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். கோலியாத்தை எடுத்துக்கிறோம், என்ன தவிர யாருமே இல்ல. எசபேல பாக்குறோம், அவங்க என்ன பண்ற தந்திரமான காரியம், அவங்களுக்குள்ள இருந்த பிறப்பில இருந்தே அவங்களுக்கு கூடிய காரியங்களை பார்க்கிறோம். பார்வோம் கடினமான ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். கடைசியா பார்க்கலாம் யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தையே நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துல இருந்தே, பிறப்பில் இருந்தே, வம்ச வழியாகவே சில கேரக்டர்ஸ் அப்படின்னா பண்ற வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அழிக்கப்படிதான் தேவன் உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும், பழைய மனுஷனையும் புதிய மனுஷனையும், பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்களையும் புதிய மனுஷனுக்குரிய சுபாவங்களையும் நாம் எல்லாவற்றையும் வகை அறிந்து கொண்டு மாம்சத்துக்குரியவர்களாய் அல்ல, ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களாய் அல்ல, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளால் ஆவிக்குரிய சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.